பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துதல். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நல்ல நாளிலும் தேவ சமூகம் உங்களோடு கூட இருக்கிறது. தேவனை நோக்கி பார்க்கத்தக்கதாய் தேவன் உங்களுக்கு அனுக்கிரகம் செய்திருக்கிறார். இந்த காலையிலே நீங்கள் வாஞ்சியோடு ஆண்டவரை தேடி, ஆண்டவரே நீங்கள் எங்களோடு பேச வேணும் என்று சொல்லி ஒரு எதிர்பார்ப்போடு கூட தேவ சன்னிதானத்திலே நீங்கள் காணப்படலாம். அன்பான தேவ ஜனங்களே, என் தேவன் சர்வ வல்லமை உள்ள தேவன். தேவன் சகலவற்றையும் புதிதாக்குற கர்த்தர். நம்முடைய வாழ்க்கையில அற்புதங்களையும் அதிசயங்களையும் நன்மைகளையும் செய்கிற நல்ல ஆண்டவர் இந்த நாளில் எங்களோடு கூட இருக்கிறார். உங்களுக்கு தேவன் அருமையான ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்து உங்களோட வாழ்க்கையில் ஒரு பெரிய விடியலை உண்டாக்குவதற்கு தேவன் ஆவலாய் உங்களை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். பிரியமான பிள்ளைகளே, இந்த நாளில் நாங்கள் தேவனுடைய வார்த்தையிலிருந்து ஒரு சிறிய காரியத்தை நாங்கள் தியானிக்க போகிறோம். தேவனுடைய வசனம் உங்களோடு நிச்சயமாக பேசும். 118வது சங்கீதம் 18வது வசனம் இப்படி சொல்கிறது: கர்த்தர் என்னை வெகுவாய் தண்டித்தும் என்னை சாவுக்கு ஒப்புக் கொடுக்கவில்லை என்று சொல்லப்படுகிறது. சங்கீதக்காரன் தாவீது தன்னுடைய வாழ்க்கையிலே அவர் முகம் கொடுத்ததான சூழ்நிலை, அவர் முகம் கொடுத்ததான அந்த பிரச்சனைகள் நடுவிலே அவரை அங்கே மரண கண்ணிகள் அவருடைய வாழ்க்கையிலே வந்த பொழுது அவர் தேவனுடைய சமூகத்தில் இருந்து எப்படியாக தப்புவிக்கப்பட்டார் என்பதை குறித்து நாங்கள் பார்க்கிற பொழுது எவ்வளவு ஆச்சரியமாயிருக்கிறது. ஒரு தடவை சங்கீதக்காரன் தாவீது அவர் என்ன செய்கிறார் என்றால், ஒரு பெரிதான யுத்தத்துக்கு முகம் கொடுக்கிறார். சவுலும் அவருடைய படைகளும் அவரை பிடித்து கொல்லுவதற்கென்று வளைந்து அவரை கொலை செய்வதற்கு ஆயத்தப்பட்டு அவரை பிடிக்கிற அந்த தருணத்திலே ஒரு மலை இருந்தது. அந்த மலைக்கு அந்த பக்கத்திலே சவுலின் படைகளும், இந்த பக்கத்திலே தாவீதும் அவனோடு சேர்ந்தவர்களும் காணப்பட்டார்கள். இப்படி இருந்து ஒரு கொஞ்ச தூரத்திலே சவுலின் படைகள் தாவீதை பிடித்துவிடும் என்கிற அந்த சமயத்தில் தானே தேவன் அங்கே சவுலுக்கு ஒரு செய்தியை அனுப்புகிறார். உன்னுடைய மக்கள், உன்னுடைய பட்டணங்கள் அங்கே பிடிபட போறது, எதிரி பலமாய் எதிர்த்து வந்து விட்டான் என்று சொன்ன செய்தியை அந்த இடத்திலே சவுலுக்கு அறிவிக்கப்படுகிறது. தேவன் அவருக்கு ஆதரவாய் இருந்தது மட்டுமல்ல, அந்த பொல்லாத எதிரிகளுடைய தந்திரத்திலும் எதிரி படைகளுடைய ஆபத்திலும் மரண கண்ணியிலும் தாவீதை தேவன் கூட இருந்து தப்புவித்தார். பிரியமான பிள்ளையே, இன்றைக்கும் கூட நீ பயங்கரமான மரண கண்ணியிலே அகப்பட்டு நீ புலம்பி அழுது கொண்டிருக்கலாம். ஓ, எனக்கு மரணம் சம்பவிக்குமோ, எதிரிகள் என்னை தாக்கி விடுவார்கள், வந்த வியாதி என்னை கொன்றுவிடும், எனக்கு எதிராக எழும்பினவுடைய சதிகள் அங்கே எல்லாம் எனக்கு அங்கே பகையாய் முடிய போகிறது என்று சொல்லி நீங்கள் பயந்து கொண்டிருக்கலாம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலும் தேவன் அந்த பொல்லாதவர்களுடைய கைக்கும் ஆபத்துக்கும் கண்ணிக்கும் உங்களை தப்புவிக்க என் தேவன் சர்வ வல்லவராய் இருக்கிறார். உங்களை நிச்சயம் தப்புவிப்பார், உங்களை காத்துக் கொள்வார். நீங்கள் எத்தனை பேர் விசுவாசத்தோடு இருக்க போறீங்க? இது தாவீது ராஜாவுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு அற்புதமான காரியம். அவர் சொல்லுகிறார், என்னை வெகுவாய் தண்டிக்கப்பட்டும் அவர் என்னை சாவுக்கு ஒப்புக் கொடுக்கவில்லையாம். நீங்கள் பலதரப்பட்ட சூழ்நிலையிலே அகப்பட்டு வேதனைக்குள் சிக்கி தவித்து கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் தேவன் இந்த நாளிலே உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு அற்புதம் செய்து உங்களை கனம் பண்ணி உங்களை உயர்த்த அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். நாங்கள் தேவனை நோக்கி பார்ப்போம். தேவன் தாமே உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஒன்றை குறித்தும் கவலைப்படாதிருங்கள், பயப்படாருங்கள். உங்களுடைய சூழ்நிலைகள் நடுவிலே தேவன் ஒரு அற்புதம் செய்வார். தேவைகள் நடுவிலே தேவன் ஒரு அதிசயம் செய்வார், நன்மையான காரியத்தை செய்வார். உங்களுக்காக நான் ஜெபிக்கட்டுமா? வாஞ்சியோடு தேவனை நோக்கி பாருங்கள். நாங்கள் ஜெபிக்கிற ஒவ்வொரு பொழுதும் எங்கள் தேவன் ஜெயத்தை கொடுக்கிறவர். யாரெல்லாம் இந்த செய்தியை கேட்கிறீங்களோ, மரண பயத்தோடு அங்கே போராடி கொண்டிருக்கிறீங்களோ, எதிரானவர்களுடைய சூழ்ச்சிகள் தந்திரங்கள் உங்களுக்குள் பலித்து விடும் என்று அங்கே பயத்தோடு நடுக்கத்தோடு இருக்கிறீங்களோ, தேவன் உங்களை விடுவிப்பார். உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்ய தேவன் வல்லவராய் இருக்கிறார். தேவனை நோக்கி நாங்கள் பார்க்கலாமா? கண்களை மூடி நாங்கள் தேவ சமூகத்தை வாஞ்சிக்கிற பொழுது தேவ பிரசன்னம் என்னையும் உங்களை நிரப்பும். உங்களுக்காக நான் மன்றாடட்டும். சர்வ வல்லமை உள்ள தேவனே, இயேசுவின் நாமத்தினாலே இந்த நாளில் உம்முடைய பிள்ளைகள் உம்மை நோக்கி பார்க்கிறார்கள். சுவாமி, உம்மை நோக்கி பார்க்கிறவர்கள் ஒரு நாளும் வெட்கமடைவதில்லை, உடைய முகங்கள் பிரகாசம் அடைந்தது. இந்த நாளிலும் உம்மை நோக்கி பார்க்கிறவருடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கட்டும், அதிசயங்கள் நடக்கட்டும், மரண பயங்கள் நீங்கட்டுக்கும். சுவாமி, நன்மை செய்யும். பிள்ளைகளை ஆசீர்வதியும் கனப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். தேவன் தாமே உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. God bless you.